ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வீட்டில் வந்து கொய்யாக்காய் செடி வச்சுருந்தாங்க. பார்த்தா நிறைய காய் போட்டிருந்துச்சுங்க. ஆனால் என்ன எல்லாமே கொஞ்சம் உதக்காய் மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பறுக்க வேண்டியது இருந்துச்சு. சரி காய் கிடைக்காது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஒன்று ஒன்றா தேடி தேடி பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப பிஞ்சாக இருந்தால் பறித்தா அது பருத்தா தானங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செடியை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா மேலே 2 கொய்யாக்காய் இருந்துச்சு. மேலே 2 கொய்யாக்காய் இருந்துச்சு, எனக்காண்டியே இருந்த மாதிரி. அதை நான் பறிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள்லாம் இருந்துச்சு. அதில் தான் நான் ஒரு ரீல்ஸ் எடுத்து இதில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பூச்செடிலாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தே போனேன். அதுக்கப்புறம் பஸ் ஏறி வந்தாச்சு. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு எனக்கு ரொம்ப மெமரிஸ். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிற டைம் மேக்ஸிமம் வந்து தம்பி அங்கே படிக்கச்சுலாம் நான் சாட்டர்டே சண்டே தான் ஊருக்கு போவேன். சாட்டர்டே சண்டே தான் நான் ஊருக்கு போவேன். அப்போ இந்த வாணி பேக்கரியும் ஐயங்காஸ் பேக்கரிலையும் வந்து தான் நைட் டைம், அதாவது நான் ஈவினிங் போல் கிளம்புனா நாங்கள் ஊருக்கு போக நைட் ஆயிரும். அந்த டைமில் மாமா வந்து எனக்காண்டி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த டைம்லலாம் போகிறப்ப. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நேராக அக்கா வீட்டுக்கு போனேன். மாமா வந்து மருதாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா தான் செவந்திருக்கும். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா பக்கச்சிலே பயங்கரமாக செவந்திருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நான் எடுத்து வச்சது தான். அவ்வளோ சூப்பராக பதிஞ்சிருந்துச்சு. நான் மாமாவோட இன்ஷியலாக தான் போட்டிருந்தேன். பாண்டி